Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோல மட்டன் ஈரல் வறுவல் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ஹீமோகுளோபின் வந்து குறைவா இருக்கவங்க எல்லாரும் வந்து இத வந்து செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் 3 கிராம்பும் பட்டையும் போடுறோம். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து இதல ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இதுக்கு போடுற இஞ்சி பூண்டு பேஸ்ட் பவுடர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து அப்பவே பொடி பண்ணி வச்சு சேத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போடுறேன். இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஈரலை வந்து போட்டுக்கணும். 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துர்க்கேன். சோ அத வந்து போட்டுக்குறோம். ஈரல் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதனால நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறைய போட்டு பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து இதில இருந்து தண்ணி விட்டு வரும். நீங்க வந்து மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் வச்சிட்டு நல்லா இது பண்ணீங்கனா அதில இருக்க தண்ணி எல்லாமே வந்து அதில இருந்து வெளியில வரும். இந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் இத வந்து நம்ம நல்லா கிளறி விடணும் அடுத்து. குழந்தைங்க அப்புறம் பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு அவங்க எல்லாரும் வந்து இது சாப்பிடுறது ரொம்ப நல்லது. உடம்புல இருக்க ஹீமோகுளோபினை வந்து அது கொஞ்சம் நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ இது ஆஃப் குக் தான் ஆயிருக்கும். இத வந்து தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே panல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமா வந்து இதல சேர்த்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா சூப்பரா வரும். ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது நல்லா வந்து பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி 2 ஆனியன் எடுத்துக்கணும். கொஞ்சம் சின்னதா வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் வந்து நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ திரும்பியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 தடவையும் சேக்கும்போது தான் அதோட ஸ்மெல் வந்து இல்லாம இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அப்படியே அந்த கறியோட ஸ்மெல் வந்து வரும். அதனால இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 2 தக்காளி வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை தூள் நான் கொஞ்சம் போட்டுருக்கேன். உப்பு போட்டுருக்கோம். அதுக்கு அப்புறம் மல்லி தூள் அது இருக்கும் இல்லையா அது, கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இது கொஞ்சம் நல்லா குக் ஆறதுக்கு நம்ம விடணும். இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஈரல், அதை வந்து இதல வந்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா செட் ஆகி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லயே உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த ஈரலை வந்து இதல போட்டுக்கலாம். ஈரல்லையும் வந்து இதுக்கு தேவையான உப்பு அதெல்லாம் நம்ம வந்து போட்டுருக்கோம். அதனால ஃபைனலா ஒரு தடவை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பி இத வந்து இப்பதான் நல்லா குக் பண்ண போறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சில பேர் ரொம்ப திக்கா சாப்பிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் தண்ணி வந்து அதில சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த கிரேவி பதத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு அப்படி சாப்பிடுவாங்க. சோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்னி பீஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போட்டாங்க. சோ அதனால அதுல கிட்னி பீஸ் இருக்குது தெரியுது உங்களுக்கு. அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். பட் ஃபுல்லாவே ஈரலா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது. இப்போ தண்ணி வந்து இதுல தேவையான அளவு ஊத்திட்டு டேஸ்டும் பார்த்துட்டேன். அதுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்றோம். குக் பண்ணிட்டு மேலே பாத்தீங்கன்னா இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளவுதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் அது வத்துனா நல்லா இருக்கும் அப்படி நினைச்சீங்கன்னா இப்படி ஓபன்லயே வச்சிட்டு நீங்க வந்து ஒரு 2-3 தடவை கிளறி விடலாம். இப்போ லிவர் வந்து ஒரு தடவை பாருங்க, அது நல்லா குக் ஆயிருக்கும். சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு தடவை கரம் மசாலா வந்து ஃபைனலா வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நல்ல வாசனையாவும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்க கொத்தமல்லி இலைகளை வந்து கட் பண்ணி அதில வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிடிக்கும்னா போட்டுக்கலாம். நான் வந்து நிறைய போட்டுருக்கேன். இதுல நீங்க பாதி அளவு கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா கொத்தமல்லி கூட ஒரு கீரை மாதிரி தான். சோ நம்ம வந்து எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நம்ம வந்து குக்கிங்ல கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இத வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.
இது வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. தேங்க்யூ, பபாய்.